அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள பத்தி நம்ம விரிவா பேச போறோம். பிஜேபியோடைய மாபெரும் சதித்திட்டம் இப்ப அம்பலமாயிருக்கு. அண்ணாமலை அவர்களுடைய நேரலைக்கு பின்னால. இத பத்தி நம்ம விரிவா பேச போறோம். சேனலுக்குள்ள வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, இதுல உங்களுக்கு பிஜேபி நடத்துற நாடகம் அப்படின்றது தெளிவா புரியும். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ட கருத்துல சொல்லிட்டு போயிருங்க. இப்ப சமீப காலமா அண்ணாமலை அவர்கள் பாஜகலேருந்து பிரிய போறாரு, பிரிஞ்சுட்டாரு, புது கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு ஏகப்பட்ட உருட்டுகள் வந்துட்டு இருந்துச்சு. டெல்லியில போயிட்டு அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவையும் அப்புறம் பிரதமர் மோடி அவர்களையும் சந்திச்சு தமிழ்நாட்டில் பாஜகவுடைய சில பேருடைய கம்ப்ளைண்ட்டுகள்லாம் தெரிவிச்சுட்டு அண்ணாமலை அவர்கள் பாஜகலேருந்து ஒதுக்கப்பட்டுட்டாரு. அதிமுக கூட பாஜக சேர்த்தது அண்ணாமலைக்கு பிடிக்கல, குறிப்பா எடப்பாடியை பிடிக்கல. அதுக்கப்புறம் அவருக்கு பொறுப்புகள் ஒதுக்கப்படல. சட்டமன்ற தேர்தல் இப்ப நடந்து முடிஞ்ச தேர்தலில் அவருக்குன்னு தனிப்பட்ட தொகுதிகளோ பொறுப்புகளோ வழங்கப்படாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கம்ப்ளைண்ட்டுகள் இன்னைக்கு மேலிடம் வரைய போயிருந்துச்சு. இதுக்காக பார்த்தீங்கன்னா அமித்ஷா பிரதமர் உட்பட்ட நிறைய பேரோட பேச்சுவார்த்தை நடத்தி அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாநிலத்தில் ஆளுநர் பதவி கொடுக்க போறாங்க. அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா எங்க மாநில தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரனை மாத்திட்டு அவரை மறுபடியும் தலைவராக இறக்க போறாங்க. ஏன்னா அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் இன்னைக்கு பிஜேபிக்கு கிடைச்சதெல்லாம் பொக்கிஷம் சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் ஓட தலைவர் மோகன் பகவத் அவர் முதற்கொண்டு எல்லாருமே ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்த நபர் தான் அண்ணாமலை. இந்த அண்ணாமலை அவர்கள் இப்ப 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு அதுக்கு முன்னாடி இருந்து வந்துட்டாலும் அந்த சட்டமன்ற தேர்தல இருந்து உழைச்சிட்டு இருக்காரு. வெளியில தெரியாம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. போன சட்டமன்ற தேர்தலில் 4 பாஜகவுடைய எம்எல்ஏக்கள்லாம் இருந்தாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் பூராம் புஷ்னு போய் ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் இருக்காப்ல. அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தது இவங்க செஞ்ச மாபெரும் தப்பு. இன்னைக்கு அதிமுகவே மக்கள் வெறுத்துக்கிட்டு இருக்கும்போது தாமரை சேர்ந்து தான் வெறுத்தாகணும். ஏன்னா இன்னைக்கு பொதுவா தாமரை அப்படின்றது தமிழ்நாட்டில் மலரவே மலராது அப்படின்றது அண்ணாமலை அவர்களுக்கு தெளிவா தெரியும். அதனாலதான் போன சட்டமன்ற தேர்தலில் அவர் நின்று அரவக்குறிச்சி தொகுதியில கூட பிரதமர் மோடி அவர்களுடைய உருவம் இல்லாம தாமரை சின்னம் இல்லாம தான் அவர் ஓட்டு கேட்டிருப்பாரு. இவ்வளவு பெரிய விஷயம் அண்ணாமலை தலைமையில விடியும் போது அடுத்து நடந்த பேங்க் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஸ்கேம் ஒன்று நடந்திருக்கு. அண்ணாமலை அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறதா நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோடைய உண்மைத்தன்மையை கம்ப்ளைண்ட் அளவுக்கு போய் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இப்போ அண்ணாமலை அவர்கள் சட்டமன்ற தேர்தல் இப்பதான் நடந்து முடிஞ்சிருக்கு. இனி தேர்தல் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகும். இப்போ இவர் தேர்தலுக்காக எதுக்கு கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் கூட நேற்று பிரஸ் மீட்ல இல்லைங்க அவர் ராஜினாமா கடிதம்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் எப்படி ஒரு மாநில தலைவராக இருந்துக்கிட்டு பச்சை பொய் சொல்றாரு அப்படின்னு தெரியல. இன்னைக்கு காலையில் அண்ணாமலை அவர்களுடைய ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. எல்லாம் ஒரு வழியா முடியும் போது இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய அந்த ஒரு அறிவிப்பை அறிவிப்பார்னு சொல்லும்போது அவருடைய சமூக வலைதளத்தில் அவருடைய சேனல் மூலியமா நேரலையில் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பல்வேறு விஷயம் சொன்னாரு. என்னன்னா WeTheLeader.org அப்படின்ற ஒரு அமைப்பு இயக்கமா தொடங்கியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2020 தொடங்கியிருக்காங்க. அண்ணாமலை மற்றும் அவர்களுடைய கூட இருந்தவங்களால பிஜேபிக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இது. அதைத்தான் செத்து போய் இணைப்போம் அப்படின்னு சொல்லி தான் பிளானு. ஆனால் WeTheLeader.org அப்படின்றது ஒரு இயக்கமாகவே தொடர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் முழுக்க அரசியலில் பிஸியாக இருக்கும்போது அதை கைவிட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இயக்கத்தில் கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு மேலே மெம்பராக இருந்தாங்க. இன்னைக்கு அதே ஒரு பேரில் அந்த ஒரு வெப் பேஜை கொடுத்து இதில் தன்னார்வலர்களாக இணைஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வெப் பேஜில் இணைகிறவங்க முழுக்க பொறுமையோடு இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம தேர்தலுக்கு ரெடி ஆகணும். 234 தொகுதிக்கும் இப்போ நம்மளால உடனடியாக வேட்பாளர்களை இறக்க முடியாது. இப்போ தேர்தலும் வரப்போறது கிடையாது. இப்போ வரைக்கும் நம்மளுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம நிரூபிக்கணும். நம்ம ரொம்ப நம்மளுடைய கட்சியை கட்டமைப்பணும். அதுக்கப்புறம் தான் இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா என்ட்ரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பொறுமையா சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் வைக்கிறாரு ஆப்பு. என்னன்னா உள்ளாட்சி தேர்தலில் நம்மளுடைய வேட்பாளர்களை களமிறக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு பாஜக அப்படின்ற ஒரு கட்சி கண்டிப்பா எம்எல்ஏவே எடுக்க முடியாது, எந்த ஒரு இதுவும் ஆணி புடுங்க முடியாது அப்படின்றது எல்லாருக்கும் தெளிவா தெரியும். அப்ப அடிமட்ட, அதாவது ஒரு வீட்டுக்கு எப்படி அஸ்திவாரம் முக்கியமோ அதே போல ஒரு ஆட்சிக்கு உள்ளாட்சின்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உள்ளாட்சியில முழுக்க கட்டமைச்சு வச்சிருக்கிற திமுகவை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் உடைக்கிறதுக்காக அவ்வளவு பெரிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு என்னதான் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிஎம் இருந்தா கூட அதுக்கு கீழே இருக்கிற எம்எல்ஏக்கள், அதுக்கு கீழே இருக்கிற கவுன்சிலர்கள், அதுக்கு கீழே இருக்கிற வார்டு மெம்பர்ஸ், உள்ளாட்சி நகராட்சி பேரூராட்சி இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் மாநகராட்சி உட்பட அனைத்து கட்டமைப்பையும் இன்னைக்கு திமுக தன்னுடைய கைவசம் வச்சுக்கிட்டு இருக்கு. 7,700 மேற்பட்ட உறுப்பினர்கள் அதுல இருக்காங்க கவுன்சிலர்களா. இவ்வளவு பெருசா கட்டமைச்சு வச்சிருக்கிற இந்த உள்ளாட்சியை உடைக்கிறதுக்காக பிஜேபியோட ஒரு கேவலமான சதி திட்டம் தான் இது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் உள்ளாட்சியிலேயே உடைக்க போறோம், டிஎம்கேவை அடிச்சு பத்த போறோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு மக்கள் மாறிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இந்த பாலியல் குற்றங்கள்,
எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு. முழுக்க முழுக்க திமுக காரங்க தான் உள்ள போயிட்டு இருக்காங்க. இது மக்கள் கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதுக்கும் மேல வந்து தமிழ்நாட்ட போதை இல்லாம மாத்தணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேபினெட் மீட்டிங்ல தன்னுடைய முதலமைச்சருடைய உரையில அத பேசியிருக்காரு. நிறைய அமைச்சர்கள் வந்து பேட்டி குடுத்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு அடுத்தடுத்த குடுத்த வாக்குறுதிகள்ல எத முதல்ல நிறைவேத்தலாம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடந்த அமைச்சரவை கூட்டத்துல பேசப்பட்டிருக்கு. இப்படி இருக்கும்போது இவர் வந்து சொல்ல வர அண்ணாமலை அவர்கள் சொல்ல வர அந்த உள்ளாட்சி தேர்தல்கள்ல வேட்பாளரை இறக்க போறோம்னு சொல்றது தான் பிஜேபியோட சூட்சமம். அப்ப பிஜேபியை கொண்டுட்டு வந்து உள்ளாட்சி தேர்தல்ல அவங்களுடைய மெம்பரா போடுறது தான் அண்ணாமலை அவர்களுடைய ஆணித்தரமான ஒரு முடிவா இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா முழு மூச்சா அமித்ஷா அவர்கள் நிதி உதவி மற்றும் பொருள் உதவின்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த கோயில் திருவிழால நிதி உதவி பொருள் உதவின்னு, அதே மாதிரி முழுக்க முழுக்க அனைத்து உதவியும் பண்றது பிஜேபி தான். இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் எடுத்துக்கோங்க, முழுக்க முழுக்க பரமசிவன் கழுத்துல இருக்கிற ஒரு பாம்பு மாதிரி. அந்த பாம்பு வந்து இன்னைக்கு தனியா போச்சுன்னா கழுகு தூக்கிட்டு போயிரும். அப்ப அந்த பரமசிவன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் தான் அந்த பாம்புக்கு வந்து மரியாதை அப்படின்றனால, கீழே இறங்கிடுச்சுன்னா மரியாதை கிடையாது. அவர் வந்து ஒரு நல்ல மனிதர், ரைட்டு, ரொம்ப ஹம்பிளானவர், ஐபிஎஸ் பதவியை வந்து பாஜகக்காக உதறி தள்ளிட்டு வந்த ஒருத்தர். முதல்ல ஆரம்ப கட்டங்கள்ல பல கணக்குகளை தப்பா சொன்னா கூட இப்போ ஓரளவுக்கு நல்ல விதமா அரசியல் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து அரசியல் பேசுறாரு. அவருக்கு வந்து அரசியல் புரிதல் இருக்கு. திமுகவை எதிர்க்கிறாரு, அதிமுகவை எதிர்க்கிறாரு, டிவிகேவை எதிர்க்கிறாரு. அவருடைய தனிப்பட்ட கொள்கை என்னவோ அதை வந்து இன்னைக்கு அரசியல் மூலியமா கட்சிக்குள்ள புகுத்த வராரு அப்படின்றதெல்லாம் ஓகே. ஆனா அவர் இருக்கிற பிஜேபி கட்சிக்கும் அவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் அவருக்கும் தான் பிரச்சனை. கூட இருக்கிற அதிமுகவுக்கும் அவருக்கும் தான் பிரச்சனை. எடப்பாடி அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் தான் பிரச்சனையே தவிர மேலிடத்துக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. பிஜேபி நினைச்சிருந்துச்சுன்னா அவர் அழகா தமிழிசையை போட்ட மாதிரி ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஆளுநரா போட்டிருக்க முடியும். இன்னைக்கு பல மாநிலங்கள்ல ஆளுநர் கிடையாது. நம்மளுடைய ஆளுநரே பொறுப்பு ஆளுநர். அப்ப கேரளாக்கு ஆளுநரா இருக்கிறவர் தமிழ்நாட்டுக்கு வந்து பொறுப்பு ஆளுநரா இருக்காரு. கேரளால ஆளுநர் இன்னைக்கு அண்ணாமலை அவர்களும் பிஜேபி நினைச்சா போடலாம். ஆனா அதே போல மத்திய இணையமைச்சர் பதவி பொன் ராதாகிருஷ்ணன் இருந்த பல்வேறு இணையமைச்சர்கள் பதவி வந்து இன்னைக்கு அண்ணாமலைக்கு அவங்க நினைச்சா கொடுக்கலாம். ஏகப்பட்ட ஒரு தொகுதிகள் அப்படின்றது அவருக்கு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது போக ஆர்எஸ்எஸ்ல மிக முக்கிய ஒரு பதவியான சக்தி கேந்திரா பொறுப்பு அப்படின்றது அண்ணாமலை அவர்களுக்கு வரதா இருந்துச்சு. இவ்வளோதையும் வந்து இன்னைக்கு வேணான்னு உதறி தள்ளிட்டு வந்து ஒருத்தர் வந்து நான் கட்சி அமைக்க போறேன், அதுலயும் வந்து இயக்க தான் ஆரம்பிக்க போறோம், அதுக்கப்புறம் தான் அது நம்மளுடைய கட்சியா மாறப்போகுது, தன்னார்வர்களா வந்து இணைகிறவங்க இணையுங்கன்னு சொல்லி பேசுற அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு தமிழ் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்தமா டெல்லியில உட்காந்து நல்லா ஸ்கெட்ச் போட்டு வந்து உள்ளாட்சி தேர்தலில் நம்ம எப்படியாவது நுழைஞ்சிருவோம், திமுகவை ஆல்ரெடி தமிழக வெற்றி கழகம் அடிச்சு பார்த்துக்குவோம், அதிமுக வரவே முடியாது, அவங்க கட்சியை அவங்களே உடைச்சிருவாங்க. அப்போ நம்ம வந்து புது என்ட்ரியா வந்து நம்ம வரும்போது பிஜேபியா நம்ம உள்ள வந்தோம்னா கண்டிப்பா மக்கள் நம்மளை காரி துப்பி அமுச்சு விட்ருவாங்க அப்படின்றது நல்லாவே வந்து அண்ணாமலைகளுக்கு தெரியும் அவருக்கு. அதனாலதான் முழுக்க முழுக்க பிஜேபியோட முகத்தை மறைச்சிட்டு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, தமிழிசை கட்சி ஆரம்பிச்சா நீங்க ஓட்டு போடுவீங்களா? வானதி சீனிவாசன் கட்சி ஆரம்பிச்சா நீங்க ஓட்டு போடுவீங்களா? அதே போல நயினார் நாகேந்திரன் வந்து கட்சி ஆரம்பிச்சா ஓட்டு போடுவீங்களா? அவர் இருக்கிற கட்சிக்கே நம்ம ஓட்டு போட மாட்டோம். அது 2வது விஷயம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பாஜகவுடைய அண்ணாமலை அவர்கள் தனி ஒரு முகமா இருக்கிறாரு. ஐபிஎஸ்ஸா இருந்தவர், பல்வேறு வழக்குகளை சந்திச்சிருக்கிறவர், இவ்வளோ பெரிய ஒரு தனி மனிதனா தனி முகமா வந்து இன்னைக்கு பாஜக மூலியமா மக்களுக்கு அறியப்பட்ட ஒருத்தர் உள்ளாட்சி தேர்தலில் தன்னுடைய வேட்பாளர்களை இறக்கும்போது அது என்னவா மாறும், எப்படி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு அது எதிராக திரும்பும் அப்படின்றத இன்னி நம்ம அடுத்தடுத்து பொறுமையா பார்க்க போறோம். முழுக்க முழுக்க வந்து நம்மளுடைய புது எதிரி, அதாவது நம்ம சொல்லுவோம்ல, இனி நம்மளுடைய அடுத்த எய்ம் அண்ணாமலை அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் அவர் பெரிய ஆள்லாம் கிடையாது. அதனால அது பெரிய விஷயமும் கிடையாது. ஈஸியா அதெல்லாம் வந்து நம்ம மக்கள் பார்த்துக்குவாங்க. ஏன்னா இன்னைக்கு கண் கூட பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாற்றங்கள் எப்படி நடந்துட்டு இருக்கு, ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் எப்படி மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்த்துட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான அந்த கொடுத்த வாக்குறுதிகள்ல முதல்ல நிறைவேற்ற போறது மகளிர் தொகைக்கான அந்த 2500 வாக்குறுதி, 6 சிலிண்டர் திட்டம். ஏன்னா அடுத்தடுத்து கல்யாணம் நடக்க போது, அண்ணன் சீர்திட்டம், இதுக்கெல்லாம் வந்து பட்ஜெட்ல வந்து நிதி ஒதுக்க போறாங்க. ஜூன் லாஸ்ட் அல்லது ஜூனை ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் மீட்டிங் வந்து தொடரப்போகுது. அது போக பார்த்தீங்கன்னா மதுக்கடைகளை பூராமே வந்து தனியார் மயமாக்குறாங்க. இவ்வளோ விஷயங்கள் நம்மளுடைய அரசால கைப்பற்றப்பட்டு வருது. தமிழக அரசின் முக்கிய நோக்கமே போதையில்லா தமிழகம் அப்படின்ற ஒரு இதில் வெற்றி தமிழகம்ன்ற பேரில் நடக்கப்பட்ட கேபினெட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இன்னைக்கு பேசப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இதுக்கான அடுத்த விவரத்தோட அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வர்றேன். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ணாமலை அவர்கள் பற்றினா உங்களுக்கு கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.